எங்களோட இந்த வீடியோ பார்க்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் யதுதா நந்தபாலா சேனல் சார்பாக அன்னைய தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களுடைய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். வாங்க சார், வாங்க, நான் கூட்டிட்டு வரேன். அதான் வாரம் தானே, போமா. நாங்களே பயந்து போய் கிடக்கும், நீ வேற வாங்க வாங்க கொண்டு இவர் வேற எதுக்கு எடுத்தாங்க ஷூ என்று சொல்லிடு. என்னம்மா பார்த்துட்டே நிக்கிறேன், வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போமா. சரி சார், வாங்க வாங்க. ஏதோ விருந்தாளியா வீட்டுக்கு வந்த மாதிரியே வாங்க வாங்க சிரிச்சு கொண்டு சொல்லுது. எனக்கு என்னவோ இந்த கும்பல மேல சந்தேகமா இருக்கு சார். வளராமல் சீக்கிரம் போயா, போய் பாரு என்ன மாதிரி டிசைன்ல இருக்குண்டு. நீங்களே பாருங்க சார். எங்கம்மா ஒன்னையும் காணல, என்னத்தை பாக்குறா? யோ மேல பாரியா. என்ன சார் இது? ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்ச மாதிரி இங்க இந்த பொண்ணு சிலுவையில நிக்க மாதிரியே நிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார் போலாம். என்ன போலாமா? நீ பொலிஸ்க்கு தானையா, வாங்க போகலாமன்ற. எல்லாரையும் கூப்பிடியா விசாரிக்க. சரி சார். இது எப்படி நடந்திருக்கும்? ஒண்ணுமே விளங்கலையே. இந்த கேஸ் 4 காலா புதுசா தானே இருக்கு. இந்த கேஸை எப்படி நான் க்ளோஸ் பண்ண போறேன்? இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்குள்ள நான் க்ளோஸ் ஆயிடுவோம் போலதான் தெரியுது. என்ன மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணோட யார் ரூம்மேட்டா இருந்தாங்களோ அவங்களை கூப்பிடுங்க, விசாரிக்கணும். ஓகே சார், நான் கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் பேடு வேலை தான் இருக்கும். இதை சொன்னா சார் நம்மள அடி வருவாரு. எதுக்கு? நம்ம உண்டு நம்ம உண்டு அமைதியா போயிடுவோம். சார் சொல்லுமா. எல்லாரும் வெளியில இருக்காங்க சார், உள்ள வர பயப்படுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வாரீங்களா? சார் சொல்லியா, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் உள்ள வர பயப்படுறாங்க சார். நாங்க தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். வாங்க ஒருக்கா போய் எடுத்துட்டு வருவோம். சரி வாயா. இந்த டெட் பாடியையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஃபோசிக் லேபுக்கு அனுப்பிடுங்க. சரி சார். டெட் பாடியால ஃபோரன்சிக் லேப் நிறைஞ்சிரும் போல இருக்கு. இந்த ஹாஸ்டலுக்கு ஒரு மந்திரவாதியை கொண்டு கூட்டி போட்டா எல்லாம் சரியாகும் நினைக்கிறேன். இப்போ சொல்லலாம் இருக்கேன். ஐயோ, என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? இருங்க சார், நானும் வரேன். விட்டுட்டு போயிடுறீங்க உடனே. நீ என்ன சின்ன பிள்ளையாயா, உன்னை தூக்கி இடுப்புல வச்சு நான் போறதுக்கு? எல்லாரையும் கூப்பிடுங்க மேடம், இங்க ஒரு கவரை சொல்லி. நீயாமா அந்த பொண்ணோட தங்கி இருந்த ரூமே? என்னம்மா நடந்த, என்னாச்சு? அது வந்து சார், நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன் சார். திரும்ப நான் ரூமுக்கு வந்து பார்த்தபோது என்னோட ஃப்ரெண்ட் சீலிங்ல இருந்தா சார். என்னை பார்த்து பலமா சிரிச்சா சார். எனக்கு பயம் வந்துட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சுடி என்று நான் கேட்டேன். அப்ப சீலிங்ல இருந்து சுவர்ல இறங்கி வந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதான் கத்திட்டு மயங்கி வந்துட்டேன் சார். கண் முழிச்சு பார்த்தேன் சார், நான் வார்டன்ல இருந்தேன். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. என்ன இந்த பொண்ணு நண்போட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்ன சார் சொல்ல போறீங்க? சும்மா அறியா. உடனே நம்ம வாய முடிவு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேச விட மாட்டேன். உன் ரூம்ல யாரும் புதுசா வந்து ரூம் ஸ்டே பண்ணினாங்களாமா? நான் என்ன கேட்கறேன்னு விளங்குது தானேமா? ஓம் சார், விளங்குது. புதுசா ஒரு இடத்துல வந்திருந்தாங்க சார், எங்களோட ஸ்டே பண்றதுக்காக. சரி, அந்த கேர்ள் இப்ப இங்க கூப்பிடுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கேர்ள் நான் பார்க்கல சார். அவளை காணையும் இல்லை. என்ன காணலையா? பாருங்க, இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. இல்ல சார், நான் எல்லா இடமும் தேடினேன், ஆனா அந்த கேர்ளை காணல. சரி, அந்த கேர்ளை பத்தி ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. அந்த கேர்ளோட திங்ஸ் ஏதாவது இருந்தா இருக்கா உங்கள்கிட்ட? ரூம்ல இருக்கா? இல்ல சார், அந்த கேர்ள் வரும்போது பெரிய பேக்கோட வந்தாங்க. ஆனா இப்போ அந்த பேக்கை தேடித்தான் அந்த பேக்கை காணல சார். சரி, அந்த கேர்ளோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த கேர்ளோட நேம் வந்து என்ன சொன்னாண்டா, ஸ்டெல்லா நினைக்கிறேன் சார். ஆம் சார், ஸ்டெல்லா. அந்த பொண்ணோட நேம் சார். ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லா?
இந்த ஹாஸ்டல்ல அடிக்கடி ஸ்டெல்லா அந்த பொண்ணு தான் வந்து ஸ்டே பண்றாங்க. யார் இந்த ஸ்டெல்லா? யாரா இருக்கும்? இதுவரைக்கும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவே இல்லையே. சரி, நீங்க எல்லாரும் போங்க. எதுவும் விசாரணை திரும்ப கூப்பிடுவோம். சரி சார். இப்ப என்ன சார் பண்றது? இந்த பொண்ணாண்டா இப்படி சொல்லிட்டு போகுது. என்ன பண்றது? அந்த பொண்ணு பார்த்து தானே சொல்லிட்டு போகுது. சரி, ஃபோரன்சிக் டாக்டருக்கா கால் பண்ணி கேளுங்க. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா இல்லையாண்டு. 3 டெட் பாடி அனுப்பியிருக்கோம். இன்னும் ஒரு கோலும் இல்லை, ஒரு அப்டேட் கூட தராம இருக்காங்க. அவர் தான் சார் கால் பண்றார். சரி, என்னன்னு கேட்டு சொல்லுங்க. சரி சார். ஓகே சார், இப்போ நாங்கள் இப்போ கிளம்பி வரோம். என்னவா? முக்கியமான ஒரு விஷயமாவும் நம்மளை கிளம்பி வர மட்டும் சொன்னாங்க சார். சரி, வாங்க ரகு, போய்விட்டு வருவோம். என்னண்டு? ஓகே சார். டாக்டர் என்ன சொல்ல போறது தெரியா? வாங்க போய் பார்ப்போம் என்ன சொல்றேன். அதுவும் சரிதான் சார். வாங்க வெற்றிமாறன். எஸ் டாக்டர். என்ன டாக்டர், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஓம் வெற்றி, நீங்க குழந்தை டெட் பாடியில இருந்தும் ஒரு ஃபிங்கர் பிரிண்டுமே எனக்கு கிடைக்கல வெற்றி. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓம் வெற்றி, நீங்க குழந்தை டெட் பாடியில இருந்து எந்த ஃபிங்கர் பிரிண்டுமே என்னால எடுக்க முடியல. ஆனா ஆனா ஒரு டெட் பாடியில மட்டும் முடி கிடையாது வெற்றி. அந்த முடி யாரோடதாண்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா டாக்டர்? இல்ல வெற்றி, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்தாங்க வெற்றி. எனக்கு அவங்களோட முடி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எனக்கு ஒருக்கா வேணும். ஒருக்கா கலெக்ட் பண்ணி லேபுக்கு ஒருக்கா அனுப்பி விடுங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அந்த முடி யாரோடதுண்டு. ஓகே சார். வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கலையா சார்? இல்லை வெற்றி, நீங்களே பாருங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் கூட எங்களுக்கு கிடைக்கல வெற்றி. சரி டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் வெற்றி. என்ன சார்? நீங்க லாஸ்டா ஒரு டெட் பாடி கொண்டு வந்தீங்களே, அந்த டெட் பாடி கொஞ்சம் அடிட்ட மாதிரி. ஓம் டாக்டர், ஓ அந்த டெட் பாடிக்கு என்ன? அந்த டெட் பாடியில இருக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அந்த டெட் பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் வெற்றி. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்படி எப்படி டாக்டர் நடக்கும்? தன்னைத்தானே அடிச்சு கொள்ற அளவுக்கு இம்பாசிபிள் டாக்டர் இது. நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? வெற்றி, நான் நல்லா தான் செக் பண்ணேன் வெற்றி. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்காங்க, எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லை. நீங்க கொண்டு வந்த கீர்த்தியோட பாடியில தான் எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு முடி கிடையாது. அதை வச்சுதான் நாங்க இனி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் யாரோட முடியண்டு. அதுவும் யாரோட முடியண்டு டெஸ்ட்ல தெரியாட்டி இந்த கேஸ் எப்பயுமே க்ளோஸ் ஆகாது. ஓ மை காட். சரி டாக்டர், நீங்க நான் கொண்டு தரேன். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்து என்ன ரிசல்ட்ஸ் சொல்லி எனக்கு இருக்கா? ஸோ டாக்டர், இப்போ நாங்க கிளம்புறோம். சரி வெற்றி, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். என்ன சார், ஃபோரன்சிக் டாக்டர் எப்படி சொல்றார்? தன்னைத்தானே அடிச்சு கொள்ற அளவுக்கு யாரால முடியும்? அப்படி தன்னைத்தானே ஒரு ஆளால எப்படி அடிச்சுக்க முடியும்? அப்போ நான் சொன்னது உண்மைதான் சார். இது ஒரு மனுஷனோட வேலையா இருக்காது, ஏதாவது ஒரு ஆத்மாவோட வேலையா தான் இருக்கும். யோ பேசாம போயா, வாயில வேலை வந்துட போகுது. எப்பதான் நம்ம சொல்றத கேட்போயோ தெரியும். நம்மளோட வாயை மூடுறதுலயே குறிக்கோளா இருக்கிறே. என்ன சார், ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கீங்க? நடந்ததெல்லாம் தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப சுகமா தானே இருப்பாங்க. இந்த கேஸ்ல இருந்து நான் ஒதுங்கிக்கலாம்னு. ஏன் சார்? ஒரு பர்சன் கூட மூவ் பண்ண முடியல. மேலிடத்துல இருந்து கிழிக்கிறாங்கய்யா. என்ன புடுறன்னு கேட்டு என்னையா பதில் சொல்றது நான்? சார், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? உங்க ஃப்ரெண்ட் பாலாட்ட ஹெல்ப் கேட்கலாமே சார். ஐயோ, அவன் ஒரு பைத்தியங்க. அவர்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. சார், ட்ரை பண்ணுங்க. அவர் வந்தா நிச்சயம் கேஸுக்கு உதவியா இருக்கும். பட் அவன் வரமாட்டானே. ட்ரை பண்ணலாம் சார், நீங்க கூப்பிட்டு வருவாரு. ஐயோ, அவன் பொட்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான்யா. என்ன, பொண்டாட்டி செத்துட்டாங்களா? சார், அதுவாயா?
பாலா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாயா சில மாதத்துக்கு முன்னாடி. அவன் பொண்டாட்டிய எதிரிக கொட்டாங்க. ஸோ போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டில் தனியா இருக்கான். டிபார்ட்மெண்ட்ல வர ரகசிய கேஸ் எல்லாம் உடைக்கிறதுல பாலாவை அடிச்சுக்கே ஆள் இல்லையா. செம்ம பிரில்லியன் காய் உண்டு. அப்ப வாங்க சார், போய் அவரை கூப்பிட்டு கண்டிப்பா வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். என்னமோ நீ சொல்ற, சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குதான்னு. இந்த கேஸை முடிக்கத்தானே வேணும். இன்னும் எத்தனை பேர் உயிர் போக இருக்கோ தெரியாதானே. அதையும் காப்பாத்துறது தானே ஒரு போலீஸ்காரனோட வேலை. ஐயா போகும். சரி சார். என்ன சார், வீட்டுல யாரையுமே காண போல. திரும்ப கூப்பிடியா வருவா. ஏன் சார், நீங்க கூப்பிட மாட்டீங்க? நீ தானே கூட்டிட்டு வந்தா பாலா சாரை பார்க்கணும். கூப்பிடு. பாலா சார், பாலா சார் இருக்கீங்களா? சார் வீட்டை இருக்கீங்களா? யாரு? நாங்க தான் சார். ஓ நீங்களா? என்ன விஷயம்? ஹாய்டா. யார் நீ? டேய் ஓவரா பண்ணாதடா. ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் இவ்வளோ நாள் உன்னை பார்க்க வரல. யார் நீ எனக்கு இருக்கிற அளவுக்கு போயிட்டீடா நீ. சரி சரி, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க. சார் ஒரு முக்கியமான விஷயம், உள்ள பேசலாமா சார்? வீட்டை வந்தவங்களை எப்படியாட வாசல்ல நிப்பாட்டிப்பீவா? நான் அப்படித்தான். சரி சரி உள்ள வாங்க. பாத்தியாய எப்படி மரியாதை கொடுக்குறான்னு வீட்டு இருந்தவங்களை. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரி சரி சார், கோபப்படாம வாங்க. போ போ, இனி என்ன பண்ண போறானோ தெரியும். சரி இப்பயாவது சொல்லுங்க, என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்தவங்களை உட்காரையெல்லாம் சொல்ல மாட்டியா நீ? சரி உட்காருங்க ரெண்டு பேரும். படுத்துறான்களே. கொஞ்சம் சோஃபாவை மாத்தடா, காலெல்லாம் உட்காரத்துக்கு கஷ்டமா இருக்கு. உண்ட உயரத்துக்கு செய்யணும்னு சொன்னா சோஃபா தான் செய்யணும். சரி வந்த விஷயத்த சொல்லுங்க எப்பயாவது, இல்லைன்னா சொல்லாமே அடுத்த டீ காஃபி எதுவும் கொடுக்க போறீங்களோ? தயவு செய்து கேட்டுறாதீங்க, நான் போட்டெல்லாம் தரட்டேன். ஏண்டா இப்படி இருக்க? எப்போடா இதுல வெளியே வர போற? அவளும் நானும் ஒன்னா வாழ்ந்து எழுந்தது. இதை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ எதுக்காக வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. ரெட் ஹில் ஹாஸ்டல்லடா 3 கேர்ள்ஸ் அது கொடூரமா கொண்டிருக்காங்கடா. அதான் கேஸ் நியூஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஸை பத்தி. அது தற்கொலைன்ற நியூஸ்ல பார்த்தா நீ கொடூரமா கொண்டிருக்காங்கன்னு சொல்ற. தற்கொலை தான் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தராவே இறந்து கொண்டுதான் வராங்க. அதான் அது தற்கொலை இல்லை, கொலைன்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஸோ ஒண்ணுமே தெரியலடா என்ன நடக்குதுன்னு. அதான் உன்னோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். எவன் எப்படி பேசத்தான் எனக்கு என்ன, இதெல்லாம் ஏன் வேலை இல்லை. சாரி, நீ போலாம். ப்ளீஸ்டா, 3 பொண்ணுங்க லைஃப்டா அநியாயமா போச்சு. இதுக்கு யாரு காரணம்னு தெரிவிக்க வேணாமா? எல்லார் மேலையும் இறக்கப்பட்டதுக்கு திரும்பியா இருந்ததுக்கும் தான் என் பொண்டாட்டியை இழந்துட்டேன். இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எப்படியோ போய் சாவே, எனக்கு என்ன வந்து. நியாயத்துக்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா உன் பொண்டாட்டி செத்துட்டா கொண்டுட்டாங்கன்னு அதுக்காக மட்டும்தான் நீ ஃபீல் பண்ண. வேற பொண்ணுங்க எப்படி போனக்கு என்ன? சுயநலவாதிடா நீ, சரியான. இந்த மொக்க டைலாக் எல்லாம் மயங்கிற ஆயில நீ போலாம். ரகு வா நம்ம கிளம்புவோம். இவெல்லாம் கேட்டு வந்து பிரயோசனமே இல்லைன்னு அப்பவே நான் சொன்னேன் தானே. அவன் சரியான சுயநலவாதி, அவனை மட்டும்தான் சிப்பான். சரி சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஏற்கனவே 3 பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிட்டு அநியாயம். இன்னும் இருக்கிறவங்களை பறி கொடுக்க நாங்க விரும்பல. அதான் உங்களுக்கு தேடி வந்தாங்க. நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க. சாரி ரகு, என்னால முடியாது இந்த கேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. தயவு செய்து கிளம்பு. ரகு ஏன் நீ அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா? நீ வா கிளம்பு, நாங்க போ. இந்த கேஸ் நானே முடிக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் இப்போ உங்களோட பேசுறேன்னு சொன்னா, இந்த ரைட் சைட்ல ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தேன். என்னோட ஒரு 3 வீடியோக்கு இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பேசுற தமிழ் வந்து அவங்களுக்கு விளங்கலையான்னு சொல்லி அதை பத்தி தான் சொல்றதுக்கு தான் நான் இந்த லாஸ்ட்ல நான் சொல்றேன்.
நான் வந்து ஸ்ரீலங்கா தான். நான் கதைக்கிறது ஸ்ரீலங்கா தமிழ் தான். எல்லாருக்கும் வந்து வீடியோ நான் கதைக்கிறது புரியணுமன்றதுக்காக தான் இந்த ஹாரர் ஸ்டோரியை நான் ஒரு ஸ்கிரிப்டா எழுதி தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்றேன், நான் வாய்ஸ் கொடுத்து. அதனால நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கணுன்றதுக்காக தான் நான் எழுதி எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்றேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் கதைக்கிற தமிழ் விளங்கல்னு சொன்னா நான் என்ன பண்றது? சரி, ஓகே. நான் இதுக்கு பிறகும் நான் முயற்சி எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் தமிழ்ல கதைக்கிறேன். சரி, ஓகே வெற்றி. மறக்காம நீங்க எல்லாரும் எங்களோட ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு செம த்ரில்லரா ஒரு ஸ்டோரி காத்திருக்கு. எப்பயும் போல உங்க ஆதரவை தாங்க. நன்றி.